அதுல அட்ரஸ்க்கு ஒரு இடம் இருக்கும், அதுலயே தான் எழுதணும். கவிதை எதுவுமே முன்பாக்கம் எழுதுமா? அது உங்க விருப்பம், நீங்க எப்படினாலும் உங்க கிரியேட்டிவிட்டிக்கு ஏத்த மாதிரி எப்படினாலும் எழுதுங்க. சரிக்கா. என்னைக்கு அனுப்பணும்? நாளைக்கு அனுப்பட்டுமா? நாளைக்கு அனுப்புங்க. போஸ்ட் ஆபீஸ் ஓபன்ல இருக்காது நாளைக்கு, ஆனா நீங்க போஸ்ட் பாக்ஸ்ல போட்டு வரலாம். என்னமா? இங்க இருந்து 2 கிலோமீட்டர் போகணும். மியூட் பண்ணுங்க, யாரோ ஏதோ சொல்றீங்க, 2 பேர் மியூட் பண்ணிருக்கீங்க, கேட்க மாட்டேங்குது. சொல்லுங்கம்மா. 2 கிலோமீட்டர் போனங்க. 2 கிலோமீட்டர் போகணுமா? அம்மா அப்பா இல்ல அக்கா அண்ணன் யாராவது அந்த பக்கம் போனா வாங்கிட்டு வர சொல்லுங்க, இல்ல கொடுத்து விடுங்க. வீடியோ எடுத்து அனுப்பட்டுமா? வீடியோ எடுத்து அனுப்புறது வந்து போஸ்ட் கார்டு அனுப்பாதீங்க. போஸ்ட் கார்டு எனக்கு நேர்ல வேணும். நீங்க அந்த போஸ்டர் ரெடி பண்றீங்க, அது மட்டும் வந்து போட்டோ அனுப்புனா போதும். சரி, ஓகே. கிளாஸ்க்கு போலாமா? ஹலோ சரி, அக்கா. நேத்து லாஸ்டா என்ன பார்த்தோம்? ஹலோ சொல்லுங்கப்பா. அக்கா, போஸ்ட் கார்டு பின்னாடி தானே வரையணும்? ஆமாம்மா. அக்கா. ஓகேக்கா. சொல்லுங்கப்பா. அக்கா பன்னீர்செல்வம் ஐடிக்கா. சொல்லுங்கப்பா. தும்மன் சரியா படிக்க மாட்டாங்க, கொஞ்சம் கத்து கொடுங்கண்ணா கொஞ்சம். சரி, ஓகே ஓகேப்பா. அவனுக்கு இந்த பெருக்கு என்ன இந்த வகுப்பு இல்லக்கா அவனுக்கு. பேசுங்க. என்னப்பா நீங்க பேசுறது புரியலப்பா. பெருக்கு ஒழுங்கா. கணக்கு வகுத்துல அது மாதிரி வர மாட்டேங்குது அவனுக்கு. சரி சரிங்கப்பா, நான் சொல்லி தரேன்ப்பா. சொல்லி கொடுக்கா. சரி. சரிக்கா. ஓகே. அக்கா, போஸ்ட் கார்டு வந்து மேல டிராயிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கீழே எழுதுற மாதிரியா இல்ல ரெண்டுமே பண்ணலாமா? ரெண்டுமே பண்ணலாம். நேத்திதான் சாம்பிள் காமிச்சனே, உங்களுக்கு காட்டலையா போஸ்டருக்கு? ஆமா, காட்டலக்கா. நீங்க கூகுள்ல தேடி பாருங்க, வரும். ஓகேக்கா. சேவ் போஸ்ட் போட்டலாம், சேவ் வாட்டர்னு போடாம அதுக்கே தான் வருது. இப்பதான கவிதை. இங்க பாருங்க, இந்த மாதிரி பண்றது பேர் போஸ்டர். இந்த மாதிரி பண்றது பேர் போஸ்டர். இது மாரி பண்ணா போஸ்டர். இந்த மாதிரி வேர்ட்ஸும் இருக்கும், ஒரு டிராயிங் இருக்கும். அத வந்து அந்த இதுல அதை எக்ஸ்பிளைன் பண்ணும். இந்த மாதிரி அழகா வரையலாம், உங்க கிரியேட்டிவிட்டிக்கு ஏத்த மாதிரி எப்படினாலும் வரையலாம். இந்த மாதிரி வரைஞ்சா அது பேரு போஸ்டர். இது எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இந்த மாதிரி எல்லாம் நீங்க வித்தியாசமா ஏதாவது வரையலாம். சர்ச் பண்ணி பாருங்க. சரி, ஓகே. நம்ம இப்ப சம்முக்கு போயிருவோம். நேத்து லாஸ்டா என்ன நான் சொன்னேன் உங்களுக்கு, எந்த டாபிக் நடத்திட்டு இருந்தேன்? அந்த ஜீரோ மூவ் பண்ற மல்டிபிளிகேஷன் சம் சொல்லி கொடுத்தனா? ஆமாக்கா. சரி சரி, பெருக்கல் கணக்கு எல்லாருக்குமே தெரியுமா? தெரியும்க்கா. சரி, இப்ப சுமன் உங்களுக்கு தெரியுமா? சுமன், பெருக்கல் கணக்கு. சரி, நான் இப்போ நேத்தி நடத்தினதுல இருந்து ஒரு சில சம்ஸ் குடுக்குறேன், ஃபர்ஸ்ட் போடுங்க. ஓகேக்கா. அக்கா சொல்லுங்கம்மா. சவுண்டா பேசுங்க, ஒண்ணுமே கேட்கல. நீங்க வந்து இப்ப மைக் வந்து ஸ்பீக்கர்ல வச்சிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது போன் வந்துச்சா? அங்க சவுண்ட வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுங்க. இங்க பாருங்க, நான் சொல்றது ஃபர்ஸ்ட் கவனிங்க. வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். அப்படி இல்லைன்னா மேல வந்து இந்த ஸ்பீக்கர்னு ஒண்ணு இருக்கும். ஸ்பீக்கர் ஒண்ணு இருக்கும் பாருங்க, அந்த ஸ்பீக்கர் டச் பண்ணி பாருங்க எந்த மோட்ல இருக்குன்னு பாருங்க. போன் ஸ்பீக்கர் மோடான்னு பாருங்க. அக்கா. சொல்லுங்கப்பா. அக்கா லேட் ஆயிட்டுக்கா, சாரிக்கா, கோவிலுக்கு போயிட்டக்கா. ஓகேப்பா ஓகேப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்பதான் கணக்கு கொடுக்குறேன், இந்த கணக்குல போடுங்க. ஓகேக்கா. ஓகே, குட் ஈவினிங்க்கா. குட் ஈவினிங்ப்பா. இந்த சம்ஸ் போடுங்கம்மா ஃபர்ஸ்ட். போட்டுட்டு தம்ஸ் அப் பண்ணுங்க.
நான் வந்து அப்புறமா எப்படி போடணும் ஆன்சர் என்னன்றது நான் சொல்லி கொடுக்குறேன். ஸ்கிரீனே வரலக்கா. ஒரு டைம் லெஃப்ட் ஆயிட்டு உள்ள வரீங்களா? அக்கா சொல்லுங்கப்பா. சொல்லுங்க. 6 கணக்கா? அந்த 6 ஆமாப்பா, கணக்கு 6 போடணுமா? கணக்கு. 6 கணக்குப்பா. ஓகேக்கா. அக்கா சொல்லுங்கம்மா. செகண்ட் சம்ல வந்து 0 இருந்தா மூவ் பண்ணலாம்னு சொன்னீங்க. 5 இருந்தா மூவ் பண்ணலாமாக்கா? மூவ் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் சம்ம நார்மலா எப்பவும் போல போட்டுட்டு எத்தனை டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குன்னு கவுண்ட் பண்ணி லாஸ்ட்ல இருந்து பாயிண்ட் வைக்கணும்னு சொல்லி கொடுத்தனே அந்த மெத்தட். ஓகேக்கா ஓகே. அதுக்குள்ள முடிச்சிட்டேன். அக்கா தேர்ட் சம் வந்து அந்த 4 பக்கத்துல பாயிண்ட் இருக்கா இல்லையாக்கா? இருக்குமா. ஓகேக்கா. அக்கா முடிச்சாச்சு. வெரி குட்மா. முடிச்சவங்க வெயிட் பண்ணுங்க. ஹரி, சரிங்கக்கா. லேட் ஆயிடுச்சா? ஆமாக்கா. ஓகே, டெய்லியும் சீக்கிரமா வந்துடணும். சரிக்கா. ஓகே, இப்ப சில கணக்கு கொடுத்துருக்கேன். இந்த கணக்கு போடுறீங்களா? மல்டிப்ளிகேஷன் சம்மு, பெருக்கல் கணக்கு போடுங்க. போடுங்க. எதுவும் டவுட் இருந்தா நான் சொல்லி கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சதை போடுங்க. சரிக்கா. அக்கா முடிச்சிட்டேன். வெரி குட்மா. வெயிட் பண்ணுங்க, மத்தவங்களும் போட்டுக்கிட்டோம். முடிச்சிட்டோம்க்கா. வெரி குட். முடிச்சவங்க வெயிட் பண்ணுங்க. டான்ல எல்லாருக்கும் புரியுதாமா?
ம். புரியுதுக்கா. ஓகேப்பா, ஓகே. நீங்க நல்லா லாஸ்ட் அமௌண்ட்டுங்க. ஓகே. ரெகுலரா அந்த கிளாஸ்க்கு வந்துடணும். ஓகேவா? 10th எடுப்போம்ல அதுக்கும் வந்துருங்க. சரி, அப்புறம் இன்னொரு விஷயம். வர திங்கட்கிழமை வந்து 12th முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ், அது மாதிரி 10th முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்ன படிக்கலாம், நெக்ஸ்ட் என்ன படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவேர்னஸ் மாதிரி, கெரியர் கைடன்ஸ் மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பண்றோம். எப்போனா ஈவினிங் 3 மணிக்கு. அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கிற நீங்களும் வேணா பார்ட்டிசிபேட் பண்ணலாம். நீங்கெல்லாம் 10th முடிச்சதுக்கு அப்புறம் என்ன படிக்கலாம், நீங்களாம் 12th முடிச்சதுக்கு அப்புறம் என்ன சேரலாம் அப்படின்னு உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இப்ப நிறைய பேர் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும் அப்படின்லாம் ஆசை இருக்கும்ல உங்களுக்கு. அது மாதிரி இன்னும் வேற என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு, அதுக்கு என்னெல்லாம் படிக்கணும் அப்படின்னு ஒரு ஐடியா கிடைக்கும். இன்ட்ரெஸ்ட் இருக்கிற நீங்க வர திங்கட்கிழமை இதே மாதிரி ஒரு கூகுள் மீட் லிங்க் தான் நான் அனுப்புவேன். அந்த லிங்க்ல 3 மணிக்கு நீங்க ஜாயின் பண்ணி என்ன சொல்றாங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். விருப்பம் இருந்தா நீங்க வாங்க. ஓகேவா? 3 மணிக்காக்கா? ஓகே. ஆமாம்மா, 3 மணிக்கு. ஓகேக்கா. ஓகே. அது மாதிரி உங்க அண்ணன் அக்காலாம் யாராவது இருந்தா கூட நீங்க வர சொல்லலாம் அன்னைக்கு. அக்கா எனக்கு எங்க அக்கா 12th முடிச்சு வீட்ல தான் இருக்காங்க. அவங்கள வர சொல்லுங்க. அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ரொம்ப. ஏன்னா இப்போ அவங்க அடுத்த கோர்ஸ் என்ன சூஸ் பண்ணலாம் அப்படின்னு அவங்களுக்கு ஏதாவது ஐடியா கிடைக்கும். சரி. ஓகேமா. யாரோ கூப்பிட்டீங்களேப்பா? ஹலோ. எத்தனை மணி வரைக்கும்க்கா கிளாஸ்? 3 மணில இருந்து ஒரு 1 hour இருக்கும்பா, 4 மணி வரைக்கும். ஓகேக்கா. மதியம் அன்னைக்கு 3 வேற. மணியாக்கா? ஆமாம்மா. முடிச்சிடுங்க. வெயிட் பண்ணுங்கப்பா. மதியம் 3 மணிக்கு மொபைல் கிடைக்காதா? கிடைக்கும்க்கா. கிடைக்குமா? சரி, முடிச்சிட்டீங்களா? வெயிட் பண்ணுங்க. ஆன்சர் பாப்போமா? ஆன்சர் பாப்போமா? Okay. யாராவது போட்டுட்டு இருக்கீங்களாமா சம்மு? ஆமாக்கா. முடிச்சிட்டோம்க்கா. போட்டுட்டீங்களா? சரி, ஒரு 2 minutes சீக்கிரம் போடுங்க. அக்கா சொல்லுங்கம்மா. கடைசி சம் வந்துட்டேங்கா. லாஸ்ட் வந்துட்டீங்களா? போடுங்க போடுங்க. லிங்க் எதுல காமிச்சுவீங்க? என்னப்பா டான்ல என்னப்பா கேட்டீங்க? லிங்க் எதுல காமிச்சுவீங்க? இந்த குரூப்லயே அனுப்புறேனே, இணைய குரூப் இருக்குல்ல, அதுலயே அனுப்புறேன். ஓகேக்கா. ஓகே. இதே லிங்க் தான். நீங்க இப்ப வரீங்களா, இதே லிங்க் தான். டெய்லி நான் ஒரே லிங்க் தான் திருப்பி திருப்பி அனுப்புறேன். அதே லிங்க்ல தான் 3 மணிக்கு இருக்கும் திங்கக்கிழமை. சொல்லுங்கப்பா. ஓகே, சொல்லுங்கப்பா. என்னப்பா? எங்க அம்மா பேசுமாக்கா? ஓகே, கொடுங்கப்பா. 11வது 12வது இந்த வருஷம்ப்பா. ஓகேம்மா. பாப்பா ஆன்லைன்ல வரலாமா? வரலாம் வரலாமா. சரி, நாளையில இருந்து சொல்றேன். திங்கட்கிழமைல இருந்து சொல்றேன். ஓகேம்மா ஓகேம்மா. சரி, தேங்க்யூ. ஓகேம்மா, தேங்க்யூ. சரி, ஆன்சர் பாப்போமாமா? டைம் போதுமா? எல்லாரும் போட்டீங்களா? நீங்க என்ன போடலையா ஹரி? போட்டேன்க்கா. வெரி குட். சரி, யாரோ ஏதோ போட்டுட்டு இருக்க, நீங்களே முடிச்சிட்டீங்களாமா? கரெக்ட்க்கா. போட்டேன்க்கா. ஓகே. கரெக்ட்டா நீங்களே முடிவு பண்ணிட்டீங்களா? சரி, ஃபர்ஸ்ட் சம் போடுவோம். அம்மன் என்னப்பா போட்டீங்களா? ஆன்சர் போட்டீங்களா? ஓகே. சரி, இந்த ஃபர்ஸ்ட் சம் எப்படி போடுவீங்க? நார்மலா பாயிண்டே இல்ல அப்படின்னா எப்பவும் போல மல்டிபிள் பண்ண வேண்டியதுதான். 4 into 4 16. அப்ப 6 போடுவீங்க, பேலன்ஸ் 1. 5 into 4 4 20 20 அதுக்கு 1 ஆட் பண்ணா 21. ஃபர்ஸ்ட் நம்பருக்கு நேரா இப்படி கிராஸ் போட்டுக்கலாம். 3 கூட 4 மல்டிபிள் பண்ணா 12. 12. அப்ப 2 போடுவோம், பேலன்ஸ் 1. 3 கூட 5 15. 15 1 16. நேரா கூட்ட வேண்டியதான். அப்போ இதான் ஆன்சர். ஃபர்ஸ்ட்டுக்கு இதான் ஆன்சர். ரைட்னா ரைட் போட்டுக்கோங்க. ஓகேம்மா. தப்பா இருந்தா இத வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க பார்த்து.
ஓகே. செகண்ட் சம் போட்டுமா? போகலாம்க்கா போகலாம்க்கா. நான் இன்னும் எழுதவே இல்லக்கா. எழுதலையா நீங்க? நீங்க தான் கரெக்ட், நீங்க தான் சம் போட்டேன்னு சொன்னீங்களே. சரி எழுதுங்க. இன்னைக்கு யாராவது புதுசா கிளாஸ்க்கு வந்திருக்கீங்களாமா? வந்திருக்கேன்க்கா. உங்க பேர் என்னம்மா? ஹரிப்பிரியாக்கா. ஓகே. நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்? நான் வந்திருக்கேன்க்கா. 6th. எந்த மாவட்டம் நீங்க? திண்டுக்கல் சானார்பட்டி ஒன்றியம். ஓகேம்மா ஓகேம்மா. நீங்கப்பா ராஜசேகர் ஐடியில இருக்கீங்களே, நீங்க? சுபிக்ஷாக்கா. சுபிக்ஷா. ஓகேம்மா. நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட், எந்த மாவட்டம்? நாகை மாவட்டம். நாகை மாவட்டமா? ஓகே ஓகே. எந்த ஊரு நீங்க நாகப்பட்டினத்துல? திருப்பூண்டி. ஓகே சரி சரி ஓகே. இன்னைக்கு காலையில பேசினாங்களா உங்கள்ட்ட? ஓகே ஓகேப்பா ஓகே. நான் இப்போ சில பெருக்கல் கணக்கு தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். இதுல இருந்து கவனிச்சுக்கிறீங்களா இன்னைக்கு புதுசா வந்தவங்க? ஓகே சரிம்மா. ஹரி எழுதிட்டீங்களா? நெக்ஸ்ட் போட்டுமா? எழுதவில்லக்கா. ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்கப்பா. சுமன் சொல்லுங்க. சுமன் என்னமோ கேட்டீங்களா? என்னப்பா முடிச்சிட்டீங்களா? வெரி குட். முடிச்சிட்டீங்களா? சூப்பர். ஓகேம்மா. சரி இப்போ செகண்ட் சம் சொல்லி தரேன். 7.5 into 1.5 இருக்கு. நம்ம எப்பவுமே பாயிண்ட் வந்து கன்சிடர் பண்ண வேணாம். பாயிண்ட் இல்லாம எப்பவும் போடுற மாதிரி ஃபர்ஸ்ட் போடுவோம், அதுக்கப்புறமா பாயிண்ட் வச்சுக்கலாம். அப்ப 5 கூட 5 மல்டி பண்ணா 5 கூட 5 பெருக்குனா 25. அதுல இந்த 5 போடுவோம், பேலன்ஸ் 2 இங்க இருக்கும். 5 into 7 7 5 35. அந்த 2 கூட இந்த 35 கூட்டினோம்னா 37. இங்க வேற எதுவும் நம்பர் இல்ல, அப்ப டைரக்டா அப்படியே போட்டுருவோம். இப்போ நெக்ஸ்ட் நம்பர் பெருக்கணுன்றதுக்காக கீழே இந்த ஃபர்ஸ்ட் இடத்த விட்டுறணும். அப்போ இதை வந்து கிராஷ் போட்டுடலாம். ஏன்பா கேமரா ஆன் பண்ண அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாங்களே டான்ல ஒரு பாப்பா. சரி 1 கூட 5 பெருக்கணும்னா 5, 5 கூட 7 மல்டி பண்ணோம்னா 7. இப்ப நேரா அப்படியே கூட்ட வேண்டியதான். மியூட் பண்ணிக்கோங்கப்பா. குமரன் தானேப்பா நீங்க? மியூட் பண்ணி வச்சுக்கோங்க. 7 கூட 5 பெருக்குனா 12. அப்ப 2 போட்டுட்டு பேலன்ஸ் 1. அப்படியே எல்லாத்தையும் கூட்டணும்னா மேகவர்ஷினி நீங்க கேமரா ஆஃப் பண்ணிக்கோங்கம்மா. இதான் ஆன்சர். இப்போ நமக்கு இதுல பாயிண்ட் இருக்கு. பாயிண்ட் இருந்தா எத்தனை புள்ளிக்கு அப்புறம் எத்தனை எண்கள் இருக்கு அப்படின்னு எண்ணணும். இதுல ஒரு நம்பர் இருக்கு, இதுல ஒரு நம்பர் இருக்கு, மொத்தம் 2 நம்பர் இருக்கு. அப்படின்னா லாஸ்ட்ல இருந்து 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைப்போம். அப்ப இந்த சம்மோட ஃபைனல் ஆன்சர் 11.25. இதான் ஆன்சர். கரெக்டா? ஓகே ஓகே ஓகேமா. கரெக்ட்னா ரைட் போட்டுக்கோங்க, தப்பா இருந்தா பார்த்து எழுதிக்கோங்க. கரெக்ட்க்கா. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுக்கா. குட் ஈவினிங்க்கா. கரெக்ட்க்கா. ஓகேமா. நெக்ஸ்ட் போவோமா? போலாம்க்கா. இன்னைக்கு ஆக்சுவலா நான் உங்களுக்கு டிவிஷன் சொல்லி கொடுக்கலாம்னு நினைச்சேன். இப்ப மல்டிபிளே பாத்துட்டு இருக்கோம். சரி இப்ப இதே மாடல்ல இந்த சம் போட்டிருப்பீங்க. இதுக்கு என்னமா ஆன்சர் வந்தது? 54.24. 54க்கா. அக்கா மொத்தம் 54.24. அக்கா 54.24. 24ன்னு சொல்லணுமா, அது 2 நாள்னு சொல்லணுமா? 2 நாள். 54 ஃபுல்லா சொல்லணும். புள்ளிக்கு அப்புறம் எப்படி சொல்லணும்னு சொன்னேன். 2 நாள். ஓகே. இந்த நம்பர், இந்த ஆன்சர் வந்துச்சுன்னா ரைட் போட்டுக்கோங்கம்மா. ஓகேக்கா.
ஓகே ஓகேக்கா. ஓகே கரெக்ட்க்கா. ஓகே. நேத்தி பார்த்தது இந்த மாடல். நம்ம என்ன பண்ணோம், அக்கா இந்த போட்டோன்னு நம்பர் சொல்லட்டுமா? கூட மியூட் பண்ணிக்கோங்கம்மா. 10ன்ற எண்ணை பெருக்கும் போது 10ல ஒரு 0 இருக்கு. சக்தி ஐடியில இருக்கவங்க மியூட் பண்ணுங்க, மியூட் பண்ணுங்க. சக்தி பிடிஎஸ்னு கூப்பிடலாமா? அப்படி கூப்பிட்டா தெரியுமா? சரி ஓகே சரிம்மா. அக்கா போட்டோன்னு சொல்லட்டுமா? ஒரே ஒரு நிமிஷம். 4th ஒன்ல நம்ம பார்த்தது இதுல 10ன்ற எண்ணை மல்டிபிள் பண்ணும்போது அதுல ஒரு 0 இருக்கு. அப்ப ஒரு 0 இருக்குன்னா நம்ம இந்த பாயிண்ட ஒரு டைம் மூவ் பண்ணணும். அப்படின்னா என்ன ஆன்சர் இப்ப சொல்லுங்க? 175க்கா. 175. கரெக்ட் கரெக்ட். இப்போ இந்த இந்த இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? 2 0 இருக்கு. அப்ப பாயிண்ட் 2 டைம் மூவ் பண்ணணும். அப்ப ஆன்சர் என்ன? 1752.3. ஓகே வெரி குட். கரெக்ட். இந்த சம்முக்கு ஆன்சர் இதுல 3 பாயிண்ட் இருக்கு. அப்ப 3 டைம் மூவ் பண்ணணும். 3வது டைம் மூவ் பண்ணும்போது எம்டியா இருக்கும். அந்த எம்டியா இருந்தா அங்க 0 போடுவோம். கரெக்ட். அக்கா 1766 60. கரெக்ட். 1760. 60மா 60. மியூட் பண்ணுங்க. ஓகே. எல்லாரும் மைக்க ஆன் பண்ணி அப்படியே வச்சிருங்க. ஒரு வீட்ல பாப்பா அழுறா, ஒரு வீட்ல நாய் கொலைக்குது, ஒரு வீட்ல சிரிச்சிட்டு இருக்காங்க. நீங்க பேசிட்டு நீங்க மைக் ஆஃப் பண்ணி வச்சிடணும். சரியா? சரி ஓகேமா. இப்போ இந்த பெருக்கல் கணக்கு எல்லாருக்கும் ஓகேவா? இன்னைக்கு வந்து வகுத்தல் தான் நான் சொல்லி கொடுக்க போறேன். ஏன்னா உங்களுக்கு வந்து ஆக்சுவலா நான் என்ன பார்க்கணும்னா போர்ட் மாஸ் ரூல், பிட் மாஸ்னு சொல்லுவாங்க, BIDMAS அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரூல் தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன் ஃபர்ஸ்ட். ஓகேவா? இதை சொல்லி கொடுக்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிபிளிகேஷன், டிவிஷன், கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் இது 4ம் ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஏன்னா இதுதான் மேக்ஸோட பேசிக். நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு நம்பர்ஸ் பத்தி படிச்சீங்க, அப்படியே ஒன்னொன்னா கத்துக்கிட்டு வந்துட்டு இருக்கீங்க. அதுல அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிபிளிகேஷன் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்ப நம்ம வகுத்தலுக்கு போக போறோம். சரியா? யார் யாருக்கெல்லாம் வகுத்தல் கணக்கு தெரியாது? எனக்கு தெரியாதுக்கா. ஓகே எனக்கு கொஞ்சம் மட்டும் வகுத்தல் தெரியாதுக்கா. தெரியும்க்கா. ஓகே. சொல்லி கொடுங்கக்கா. நான் சொல்லி தரேன். சரி, பெருக்கல் சாரி டேபிள்ஸ் எவ்வளவுமா படிச்சிருக்கீங்க? எத்தனை படிச்சுட்டு வர சொன்னேன்? வரைக்கும் படிச்சிருக்கோம். சரி, எனக்கு என்ன பண்றீங்கன்னா நாளைக்கு கிளாஸ் கிடையாது. நாளைக்கு எல்லாரும் என்ன பண்ண போறீங்கன்னா 2ஆம் வாய்ப்பாடுல இருந்து 6ஆம் வாய்ப்பாடு வரைக்கும் படிங்க. கீழே 16 வரைக்கும் எல்லா வாய்ப்பாடுலயும் படிச்சிருக்கணும். எழுதிட்டு வரணும். ஓகேவா? ஒரு டைம் எழுதிட்டு ஃபுல்லும் படிச்சுட்டு வரணும் நாளைக்கு. அதான் உங்களுக்கு ஹோம்ஒர்க். அதான் ஹோம்ஒர்க். உங்களுக்கு தெரியும், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குமா? ஆனா 16 என்ன 16 வரைக்கும் தெரியும். ஓகே, நீங்க என்ன பண்றீங்க? 2ஆம் ஃபர்ஸ்ட் எனக்கு எல்லாருக்கும் காமனா நான் கொடுத்துறேன். ஏன்னா நிறைய பேருக்கு கொஞ்சம் தான் தெரியும், சில பேருக்கு ஃபுல்லும் தெரியும். எல்லாருக்கும் எவ்வளவு வேணாலும் தெரிஞ்சிருக்கட்டும். ஆனா நாளைக்கு எல்லாரும் என்ன பண்றீங்கன்னா மியூட் பண்ணுங்க, மியூட் பண்ணுங்கம்மா. எல்லாரும் மியூட் பண்ணுங்க. மேகவர்ஷினி அக்கா எழுதி குரூப்ல அனுப்பணுமா? ஆமா குரூப்ல அனுப்பணும். மியூட் பண்ணுங்கம்மா. நான் சொல்றேன்ப்பா எத்தனை வாய்ப்பாடு நான் சொல்றேன். எல்லாரும் ஃபர்ஸ்ட் மியூட் பண்ணிட்டோம். 2ஆம் வாய்ப்பாடு, 3ஆம் வாய்ப்பாடு, 4, 5, 6. ஓகேவா? இந்த எல்லா டேபிள்ஸையுமே எது வரைக்கும்? கீழே 16 வரைக்கும் படிச்சுட்டு ஒரு டைம் எழுதிட்டு அனுப்பி விடணும் எனக்கு. ஓகேவா? ஓகேக்கா. ஓகே ஓகேக்கா. ஓகே. எத்தனை டைம்க்கா? ஒரு டைம் போதும்பா. சரி ஓகேக்கா. ஓகேக்கா. ஓகே சரிம்மா. ஃபர்ஸ்ட் வகுத்தல் ஒரு கணக்கு நான் சொல்லி தரேன். ஃபர்ஸ்ட் கவனிங்க.
அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு சம் தரேன். இப்போ இந்த கணக்க நம்மள 2ஆல வகுக்க சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. எப்பவும் என்ன பண்ணணும்னா பெரிய எண்ணை தூக்கி உள்ள போடணும், சின்ன எண்ணை தூக்கி வெளியில போடணும். ஓகேவா? இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். பெரிய நம்பர் உள்ள இருக்கணும், குட்டி நம்பர் வெளியில இருக்கணும். அந்த குட்டி நம்பரால தான் நம்ம டிவைட் பண்ண போறோம், வகுக்க போறோம். சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் இந்த 7ன்ற ஒரு நம்பரை எடுத்துக்கோங்க. இந்த நம்பர் 2ஆம் வாய்ப்பால்ல வருமா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். 4 2 2 2 4 3 6 4 2 8 8 வந்துருது. அப்போ 7ன்ற நம்பர் இந்த 6க்கும் 8க்கும் நடுவுல இருக்கு. ஆனா இதுல வரல, இந்த டேபிள்ல வரல. போட்டீங்கன்னா வெயிட் பண்ணுங்கம்மா, ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாது. நான் உங்களுக்கும் சொல்லி கொடுத்துக்கிறேன். ஓகேக்கா. இந்த 7ன்ற நம்பர் நமக்கு வேணும். ஆனா இங்க இருக்கிறது 7, ஆனா இந்த வாய்ப்பால்ல 7 வரல. அப்ப நம்ம என்ன பண்ணணும், அந்த 7 விட கம்மியா 7 விட கம்மியா இருக்கிற இந்த 6 அப்படின்ற எண்ணை எடுத்துக்கலாம். ஓகேவா? 6ன்ற எண்ணை எடுத்துக்கலாம். அது எப்போ வரும் அப்படின்னா 3 × 2, 3 டைம் 2 பெருக்குனாதான் நமக்கு 6ன்னு ஆன்சர் கிடைக்குது. அப்ப அந்த 3ன்ற நம்பரை மேல போட்டுக்கணும். 3 2 6, 3 2s are 6. ஓகேவா? இப்போ இந்த 7ல 6 மைனஸ் பண்ணணும், கழிக்கணும். 7ல 6 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 1. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த 2 கீழே இறக்கிக்கங்க, அதை இது கூட பக்கத்துல போட்டுக்கணும். அப்ப 12 அப்படின்னு நமக்கு ஆன்சர் வரும். இந்த 12 அப்படின்ற எண்ல எத்தனை 2 இருக்குன்னு நம்ம செக் பண்ணணும். திருப்பி 2ஆம் வாய்ப்பாடு சொல்லணும். மியூட் பண்ணிக்கங்கம்மா. ஒரு 2 2 2 4 3 2 6 4 2 8 5 2 10 6 2 12 அந்த மாதிரி போயிட்டே இருக்குமா. 6 2 12 கரெக்டா ஆன்சரே வந்துடுச்சு. அப்படின்னா 6 டைம் 2 பெருக்குனா நமக்கு 12 ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு எழுதிக்கணும். ஓகேவா? திருப்பி இந்த 2 கீழே இருக்கிறோம், ஏன்னா இந்த 12ல 12 போயிடுச்சுன்னா 0. அதை போட வேண்டாம், நீங்க போட்டுக்கிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, 0. இப்ப இந்த 2 கீழே இறக்கிக்கணும். இப்ப 2ஆம் வாய்ப்பாடு 2 வர வரைக்கும் 2ஆம் வாய்ப்பாடு சொல்லணும். அப்ப 2 1 டைம் 2 மல்டி பண்ணாலே 2 ஆன்சர் வந்துருது. அப்ப 2ல 2 போயிடுச்சுன்னா 0. அப்ப இந்த சம்மோட ஆன்சர் இதுதான் 361, 361. இதுதான் ஈவு. இது ஈவு. ஓகேமா. இப்ப கீழே வந்திருக்குல, அதுதான் மீதி. இது ஈவு. இங்கிலீஷ்ல இத குவாஷியன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, இத ரிமைண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. எழுதுங்க. சரிக்கா. எல்லாருமே இந்த சம போட்டுக்கோங்க, போடாதவங்க போட்டவங்க எல்லாருமே எழுதிக்கோங்க. ஓகேக்கா, போட்டோம்க்கா. எழுதிட்டோம். எழுதினவங்க வெயிட் பண்ணுங்கம்மா, மத்தவங்களும் போட்டுக்கிட்டோம். ஓகேக்கா. எழுதியாச்சுக்கா. ஓகேம்மா, வெயிட் பண்ணுங்க. சொன்னீங்களா, அதுக்கு இங்கிலீஷ் சொன்னது என்னம்மா? மீதின்னு சொன்னீங்களா? இல்ல புரியல என்ன சொல்றீங்கன்னு. லாஸ்ட்ல 0 இருந்துச்சுல, ஆமாம்மா. அதுக்கு மீதின்னு சொன்னீங்களா? ரிமைண்டர். ரிமைண்டர். மேல குவாஷியன்ட். குவஷியன்ட். ஸ்பெல்லிங் தெரியுமா?
QUOTIENT. Question. Reminder. REMAINDER. நீங்க ஷார்ட்டா QRன்னு போட்டா போதும். R வந்து ஸ்மால், ரெண்டுமே ஸ்மால்ல தான் போடணும். முடிச்சிட்டக்கா. ஓகேமா, முடிச்சிட்டேங்க. எல்லாரும் எழுதிட்டீங்களா? சரி, எல்லாரும் முடிச்சிட்டேங்கக்கா. ஓகே. நான் இப்போ வேற ஒரு இன்னும் ஒரு சம் சொல்லித்தரேன். அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு சம் தரேன், நீங்க போடுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, வெயிட் பண்ணுங்க, கவனிச்சுக்கோங்க, சரியா? ஏன்னா இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா போகும்போது உங்களுக்கு டைம் தேவைப்படும், எல்லாமே தெரிஞ்சிருக்கணும், அதுக்குதான். சரி, நெக்ஸ்ட் இப்போ வந்து 7, 2, 3 இது வந்து டிவைடட் பை 3ன்னு வச்சுக்கோங்க. எந்த நம்பர் வெளியில போடணும்? உள்ள என்ன நம்பர் போடணும்? உள்ள பெரிய நம்பர். சரி, இப்ப ஃபர்ஸ்ட் 7ன்ற இந்த நம்பர் எடுத்துக்குவோம். சரிங்க, 7 கூட வேணாம், 7க்கு பதிலா வேற அப்பதான் உங்களுக்கு இன்னும் புரியும். 2 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம 2 எடுப்போம். அந்த 2 மூணாம் பல்ல வருமா? வராது, அது வந்து சின்ன நம்பர். மூணாம் பல்ல ஓர் 3 வந்துருது, அதை விட சின்ன நம்பர் வராது. அப்போ 2 நம்பரா நீங்க சேர்த்து எடுத்துக்கணும், 22ன்னு சேர்த்து எடுத்துக்கணும். இப்போ 22 வர வரைக்கும் மூணாம் பாடு சொல்லணும். சொல்லுங்க. 1 3 3 3 3 9 3 12 5 5 6 3 18 7 3 21 8 3 24க்கா. 7 × 3 21, 8 3 24. அப்ப நம்ம என்ன பண்ணணும், இதை விட குட்டி நம்பர் தான் எடுக்கலாமே தவிர்த்து பெரிய நம்பர் எடுக்க கூடாது. கொடுத்திருக்க நம்பரை விட பெரிய நம்பருக்கு போக கூடாது, சின்ன நம்பர் வேணா எடுத்துக்கலாம். இப்ப வந்து உங்களுக்கு வந்து ஒரு 10 டைரி மில்க் வாங்கி கொடுக்குறாங்க. இதுல இருந்து நீங்க எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னா உங்களால 13 டைரி மில்க் அதுல இருந்து எடுக்க முடியுமா? முடியாது. இதுவே அதுல இருந்து உங்களால ஒரு 9 டைரி மில்க் எடுத்துக்க முடியுமா? எடுத்துக்கலாம். அதை விட கம்மியா எடுத்துக்கலாம், கொடுத்திருக்கிறதுல இருந்து கம்மியா வேணா எடுத்துக்கலாமே தவிர்த்து உங்களால ஜாஸ்தியாலாம் எடுக்க முடியாது. அப்ப அதே மாதிரிதான் இப்போ இங்க வந்து உங்ககிட்ட 22 தான் இருக்கு, அதை விட கம்மியா வேணா நீங்க எடுத்துக்கலாம். இல்லைன்னா 10 சாக்லேட்னா 10 சாக்லேட்டையும் எடுத்துக்கலாம். ஆனா அதை தாண்டி உங்களால எடுக்க முடியாது. ஓகேவா? அப்ப இங்க 21 தான் நமக்கு வருதுன்னா 7 கூட 3 பேருக்குன்னா 21, அதுதான் நம்மளால எழுத முடியும். இப்ப இதுல சப்ராக்ட் பண்ணா பேலன்ஸ் 1. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இதுல கழிச்சோம். இப்ப 22ல 21 கழிச்சா பேலன்ஸ் 1. இப்ப இந்த 3 கீழே இறக்கிக்கணும். இப்ப 13ல எத்தனை 3 வருது அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். இப்ப மூணாம் பாடு சொல்லுங்க. 4 3 12. 4 கூட 3 பேருக்குன்னா 12 தான் வருது, அதுதான் எடுத்துக்கணும். அப்ப இதுல இந்த கழிச்சா 1 வருது. இப்போ இதை வச்சுக்கிட்டு நம்மளால மூணாம் பாடு சொல்ல முடியாது, ஏன்னா ஒரு 3 வந்துருது. இதை விட குட்டி நம்பர் தான் அங்க இருக்கு. அப்ப அந்த மாதிரி குட்டி நம்பரா இருந்தா இதை மீதி அப்படின்னு சொல்லுவோம், ரிமைண்டர். இது வந்து குவாஷியன்ட், ஈவு அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இந்த சம்மோட ஆன்சர் 74. மேல உள்ளதுதான் சொல்லணும், மீதி 1. கரெக்டா வந்ததுக்கா. கரெக்டா வந்திருக்கா? ஓகேமா, நீங்க क्वेश्चन ஊத்தனே நாங்க போட்டுருவோம். போட்டீங்க, வெரி குட். சரி, அக்கா கரெக்ட்க்கா. ஓகேமா. கரெக்டா இருந்தவங்க ரைட் போட்டுக்கோங்க. மத்த பிள்ளைங்க எல்லாம் இப்பதான் கத்துக்கிறீங்களா புதுசா, நீங்க எல்லாம் இதை பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. ஓகேமா, அக்கா ரைட்க்கா. ஓகே, எல்லாரும் எழுதிக்கோங்க. அக்கா சொல்லுங்கம்மா. ஏம்மா? அக்கா இன்னொரு வாட்டி சொல்லித்தாங்களே. சொல்லித்தரேம்மா. இங்க இதை அழைச்சுக்கிறேன். நான் திருப்பி சொல்லித்தரேன். அதே கணக்குதான், அதே கணக்குதான். ஃபர்ஸ்ட் பெரிய நம்பரை உள்ள தூக்கி போடணும், குட்டி நம்பரை வெளியில போடணும். ஃபர்ஸ்ட் 2 எடுத்துக்கிறேன், ஒரு நம்பர். அந்த நம்பர் மூணாம் வாய்ப்பாடுல வரவே இல்லை.
அப்ப 2 நம்பரா சேர்த்து எடுத்துக்கணும். 22 வர வரைக்கும் 3ஆம் பாடு சொல்லணும். 7 3 21, 8 3 24, 22 வரவே இல்லை. அப்ப அதை விட சின்ன நம்பர் 21 நம்ம எடுத்துக்கலாம். 21 எப்போ வரும்? 7 கூட 3 பெருக்குனாதான் வரும். அப்ப அந்த 7 மேல போட்டுக்கணும். ஓகேவா? அப்ப 7 3 21. இப்ப இதை கழிக்கணும். 22ல 21 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 1, 2ல 1 போயிடுச்சுன்னா 1, 2ல 2 போயிடுச்சுன்னா 0. அது போட வேணாம். இங்க வரும் 0, அதுக்கு வேல்யூ கிடையாது, போட வேணாம். அடுத்து இந்த 3 கீழே இருக்கணும். சொல்லுங்க. எனக்கு புரியலக்கா, இன்னொரு தடவை சொல்லி கொடுக்குறீங்களா? இதுவே இன்னொரு டைம் தான் சொல்லிட்டு இருக்கேன். சரி இருங்க வரேன். பொறுமையா கவனிங்க சரியா? போன்ல நெட் இல்லாம போயிடுச்சுக்கா. ஓகே ஓகேம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்க பாருங்க, 3ஆல 223 வகுக்கணுமா? நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் ஒரு நம்பர் எடுத்துக்கணும். 2ன்னு ஒரு நம்பர் இருக்கு. அந்த 2 3ஆம் பல்ல வராது. அப்ப 2 நம்பரா சேர்த்து எடுத்துக்கோங்க. 22ன்னு வருது. 22 வர வரைக்கும் 3ஆம் பாடு நீங்க சொல்லணும். 1 3 3 2 3 6 3 3 4 12 5 15 6 18 7 3 21, 8 3 24, அப்படி போயிருது. அப்போ இந்த 22ன்ற நம்பரே வரல. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அதை விட கம்மியா வந்த ஆன்சர் 21 நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். வெயிட் பண்ணுங்கப்பா, புரிஞ்சவங்க வெயிட் பண்ணுங்க. ஏன்னா புரியாதவங்களும் இருக்கிறாங்க, அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். 21 நம்ம எழுதிக்கலாம். எத்தனை கூட 3 பெருக்குனா 21 ஆன்சர் வந்ததுன்னா 7 கூட. 7 கூட 3 பெருக்குனா 21 அப்படின்னு ஆன்சர் கிடைச்சது. இப்ப இந்த 2 நம்பரை தான் நம்ம எடுத்துக்கிட்டோம். அந்த 2 நம்பர்ல இந்த 2 நம்பரை கழிக்கணும். 2ல 1 போயிடுச்சுன்னா 1, 2ல 2 போனா 0. இதுக்கு வேல்யூ கிடையாது, அதனால அதை எழுத வேணாம். அடுத்து இந்த 3 கீழே இறக்குறீங்க, 13 அப்படின்னு வரும். 13 வர வரைக்கும் 3ஆம் பாடு சொல்லுங்க. தெரிஞ்சவங்க அமைதியா இருங்கம்மா. புதுசா இப்ப கத்துக்கிறீங்களா அவங்க சொல்லுங்க. 3ஆம் பாடு 3 சொல்லுங்கம்மா. 1s are 3, 3 1s are 3, 3 2s are 6, 3 3s are 9, 3 4s are 12, 3 5s are 3 15, 4s are 12. 15. எதுமா 15? 3 5s are Yes miss. 15. 15. இப்போ நமக்கு இங்க இருக்கிறது 13, 13 தான் இருக்கு. அப்ப 13 வரணும் அப்படின்னா 13 இல்ல. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? அதை விட குட்டி நம்பரை சூஸ் பண்ணிக்கலாம். அப்ப 4 கூட 3 மல்டி பண்ணும்போது தான் நமக்கு 12ன்னு வருது. ஓகேவா? இப்ப இதுல இதை மைனஸ் பண்ணணும். 3ல 2 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 1, 1ல 1 போயிடுச்சுன்னா 0. அது போட வேணாம். அப்ப ஆன்சர் நமக்கு 74 தான் ஆன்சர். மீதி ரிமைண்டர் வந்து 1. இதுக்கு மேல இப்போ இந்த 1 இதுக்கு மேல நம்மளால 3 டேபிள்ல கொண்டு வர முடியாது. இங்க பக்கத்துலயும் நம்பர்ஸ் இல்ல, அதனால இதோட முடிச்சுக்க வேண்டியதான். புரிஞ்சுதா? புரிஞ்சுதுக்கா. ஓகே, இன்னொருத்தவங்க யாரோ புரியல நீங்களே, உங்களுக்கு புரிஞ்சுச்சாமா? ஓகே ஓகே, நோட் பண்ணுங்க, இத அப்படியே எழுதுங்க. சொல்லுங்கம்மா. எனக்கு டிவைட் பண்ணதுல அந்த 3 போடுற மாதிரி வரும்க்கா. ஆனா 2 டிஜிட் வச்சுட்டு டிவைட் பண்ணுவோம்ல, அதுதான்க்கா வராது. இப்ப 24னா அதை 22ஆல் டிவைட் பண்றது, அது மாதிரி தான்க்கா வரும். அது நான் சொல்லித்தரேன்மா, அது நான் சொல்லித்தரேன். இது வந்து சும்மா ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான். இது ஃபர்ஸ்ட் சொல்லித்தரேன். அதுக்கப்புறமா பெரிய பெரிய நம்பர்ஸ் வச்சு எப்படி பண்றதுன்னு நான் சொல்லி கொடுக்குறேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பா போய்க்கலாம். ஓகே. ஏன்னா இதுவே இன்னும் சின்ன பிள்ளைங்களுக்குலாம் கொஞ்சம் பேருக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் இதை கத்துக்குவோம், அடுத்து அது நான் சொல்லித்தரேன். இதை நோட் பண்ணுங்கம்மா. நோட் பண்ணிட்டேன் மேம். அக்கா நோட் பண்ணிட்டேக்கா. ஓகே, நோட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க, மத்தவங்க நோட் பண்ணிக்கிட்டோம். நோட் பண்ணிட்டேன் மேம். நோட் பண்ணிட்டேங்கா. நோட் பண்ணிட்டேங்கா. ஓகே, நெக்ஸ்ட் போயிடுவோமா? அப்படின்னா நான் இப்ப கணக்கு கொடுக்க போறேன், நீங்க எல்லாம் போடணும். ஓகேக்கா. ஓகே மேம். அழைச்சிடலாமா? ஓகேக்கா. அழைச்சிடலாம்க்கா. ஓகேக்கா. ஓகேக்கா. அழைச்சிடலாம். ஓகேக்கா. ஓகே ஓகேக்கா.
ஹோம்வொர்க்காக்கா? இல்லம்மா இப்ப போடணும். ஓகேக்கா. சரி அப்ப 4 கணக்கு மட்டும் போடுங்க. ஓகேக்கா. ஓகேவா? பக்கத்துல 2 பேர் உட்காந்துருக்கீங்களா? மைக் எக்கோ ஆகுது. ஆமாங்கக்கா. பக்கத்துல இருக்காதீங்க, வாய்ஸ் எக்கோ ஆகும். தூரமா உட்காந்துக்கோங்க. அக்கா மழை பெஞ்சிச்சுக்கா. மழை பெஞ்சதுனால சேர்ந்துருக்கீங்களா? அப்ப ஒரே போன்ல இருந்து கவனிங்க. சரிங்கக்கா. ம். ஒரே சரி போன்ல இன்னும் ஒரு இருக்குங்க. 10 மினிட்ஸ் தான் பாத்துக்கோங்க. 10 மினிட்ஸ் தான். சேர்ந்து பாக்குறதுனாலும் பாருங்க, இல்ல தனித்தனியா பாக்குறதுனாலும் பாருங்க. ஓகே. ம். 4 சம் இந்த 4 சம் போடணுமா? இப்ப போடுங்கம்மா, இப்ப போடுங்க. அக்கா இன்னொரு பிள்ளை கூட உட்காந்து பாக்குறேன். ஓகேம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கிளாஸ் முடியும். என்னம்மா? 10ல 8 பண்ணா 2. மியூட் பண்ணிக்கோங்க. ஹரி எதுவும் கேட்கணுமாப்பா? இல்லக்கா. மியூட் பண்ணி வச்சுக்கோங்க. மியூட் பண்ணிட்டு சம் போடுங்க. முடிச்சிட்டோங்கா. முடிச்சிட்டோங்கா. ஓகேம்மா, வெயிட் பண்ணுங்க. மத்தவங்க போட்டுக்கிட்டு இன்னும் 2 மினிட்ஸ். அக்கா சொல்லுங்கம்மா. எனக்கு ஒரு 2 days லீவ் வேணும்க்கா. 2 டேஸா? நாளைக்கு ஆமாங்க. எப்படியுமே கிளாஸ் கிடையாது. ஆ நெக்ஸ்ட் டே லீவ் எடுத்துக்கோங்க. தேங்க்ஸ்க்கா. ஓகேம்மா. உங்க நேம் என்னம்மா? ஹேமலதாக்கா. ஓகே. நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்? திண்டுக்கல். ஓகேம்மா, சரிம்மா. கவின் அமுதச்செல்விமா. அக்கா சொல்லுங்கக்கா. பே பண்ண வந்துச்சக்கா? தெரியலேக்கா, எனக்கு அது கண்டுபிடிக்கிறது கஷ்டம், அதனாலதான் நான் ஸ்கிரீன்ஷாட் கேக்குறேன். காலையிலவே பே பண்ணிட்டேமா. சரி ஓகேக்கா. நான் ஸ்கிரீன்ஷாட் அனுப்புறேன். ஓகேங்கக்கா. நான் உனக்கு கால் பண்ண நினைச்சேன். சரி பேசுறேன். சரிங்கக்கா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி நான் ஸ்கிரீன்ஷாட் அனுப்புறேன். 600 சரிங்கக்கா. 3 பேர் மீட்டிங் இருந்தாங்க. முடிச்சிட்டோக்கா. ஓகேங்கக்கா. சரிங்கக்கா. முடிச்சவங்க வெயிட் பண்ணுங்கம்மா. ஓகேக்கா.
மேம் சொல்லுங்கம்மா. மேம் நீங்க இந்த விளையாடுற மாதிரி நிறைய தருவீங்களே மேம், அது தரவே இல்லை மேம் ரொம்ப நாளா. உங்களுக்கு நடத்தி முடிக்கிறதுக்கே டைம் முடிஞ்சிருது, அதனாலதான் கேம் எதுவுமே வைக்க முடிய மாட்டேங்குது. இன்னையோட இந்த டிவிஷன் ஆனா முடியல இன்னும், அதுலயே 2 ஸ்டெப் இருக்கு உங்களுக்கு. சரி கண்டிப்பா நம்ம விளையாடலாம். ஓகேக்கா. ஆனா வந்து மண்டே ஓகேவா? மண்டே கண்டிப்பா விளையாடலாம். அன்னைக்கு நான் கேம் கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வரேன். இன்னைக்கு டைரக்டா சில பிள்ளைங்க வந்தாங்க, அவங்களுக்கு எல்லாம் கேம் தான் நாங்க நிறைய கொடுத்தோம். ஆனா அது உங்க கூட விளையாட முடியாது. பிங்கோ எல்லாம் விளையாண்டாங்க. பிங்கோ கேம் தெரியும்ல? தெரியும்க்கா. அது விளையாண்டாங்க. அது நான் சொல்லித்தரேன். ஆனா அது எப்படி உங்க கூட விளையாடுறது? நிறைய பேர் இருக்கீங்க, நான் சொன்னோடனே நீங்க எல்லாம் ஜெயிச்சிருவீங்க. சொல்லுங்கக்கா. அது நான் சொல்லித்தரேன். அக்கா எங்களுக்கு ஆர்வமா இருக்கு. ஆர்வமா இருக்கா? ஆமாங்கக்கா. ஆமாங்கக்கா. எனக்கு தெரியும்க்கா. தெரியுமா? ஓகே. ஆனா அது விளையாட டைம் ஆகும். சரி நான் ஒரு கொஸ்டின் கேக்குறேன். சரி இது ஃபர்ஸ்ட் ஆன்சர் சொல்லுங்க. நான் ஒரு கொஸ்டின் சொல்றேன், அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு வாங்க. சரியா? ஓகேக்கா. ஓகே. அதான் இன்னைக்கு கேம். ஓகே சரிம்மா. இப்போ ஆன்சர் பாத்துருவோம். 54 2ஆல டிவைட் பண்ணுவீங்க. 2 2s are 4, 2 2 4, பேலன்ஸ் 1. இந்த 4 கீழே இருக்குன்னா 2ஆல டிவைட் பண்ணும்போது 7 டைம் 7 2 14. ஆன்சர் இங்க 0 வரும். ஆன்சர் 27. இது ஃபர்ஸ்ட்க்கு. கரெக்ட்டுக்கா. கரெக்ட்னா ரைட் போட்டுக்கோங்க. கரெக்ட்க்கா. ஓகே. அழைக்க போறேன். ஏன்னா நான் உங்களுக்கு ஆன்சர் வரதுக்காக ஒரு டைம் போட்டு காட்டுறேன். 27. இது வந்து நீங்க வகுத்து பாத்தீங்கன்னா 1 3 3 4 1 3 3, பேலன்ஸ் 1. 16ல எத்தனை 3 இருக்கு? 5 3 15. 5 டைம் 5 டைம் 15 தான் வருது. பேலன்ஸ் 1, ரிமைண்டர் 1. குவேஷன் ஈவு 115. கரெக்ட்டுக்கா. கரெக்ட்க்கா. ஓகே கரெக்ட்க்கா. ஓகே ஓகே. இந்த சம் 504 5ஆல வகுத்தீங்கன்னா 1 5 5. இப்ப இங்கதான் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணிருப்பீங்க. இங்க 0 இருக்குல்ல, அப்போ இந்த 0வை இங்க போட்டா நமக்கு வேல்யூ இல்லாம போயிடும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இந்த 50க்கு அதாவது இந்த 5க்கு பக்கத்துலயே போட்டுக்கிட்டு இங்கேயும் ஒரு 0 போட்டுக்கோங்க. அப்படி பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த 4 கீழே இருக்குங்க. இந்த 4 வந்து நமக்கு வந்து 5 டேபிள்ல வராது. அப்ப என்ன பண்ணணும்? டைரக்டா ஒரு நம்பரை இறக்கி வரலன்னா மேல ஒரு 0 சேர்த்துக்கணும். ஓகேவா? அப்படி பார்த்தா ஈவு வந்து 100, மீதி வந்து 4. இதுதான் எனக்கு தெரிஞ்சு இந்த சம் தப்பு பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. அதாவது புதுசா கத்துக்கிறவங்க. தப்புதான்க்கா. எழுதிக்கங்க. தப்பா இருக்கிறவங்க பார்த்து எழுதி வச்சுக்கோங்கம்மா. கரெக்டா இருந்தா ரைட் போட்டுக்கோங்க, தப்பா இருந்தா எழுதிக்கோங்க. ஓகேக்கா. இது வந்து நீங்க இந்த மாதிரி சம்ஸ் வந்து எப்ப புரியும்னா நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு வரும். எடுத்த உடனே ஃபர்ஸ்டே இதை வந்து நீங்க ரைட்டா போட முடியாது. அது பிராக்டிஸ் பண்ணணும் நீங்க. இதே மாதிரி வகுத்தல் கணக்குகளை நீங்களாவே ஒரு 10 கணக்கு எழுதுங்க. எழுதி போட்டு பாருங்க. சரியா? ஓகேக்கா. சரி ஓகேக்கா. ஓகேம்மா. இந்த 7 நான் இங்க போட்டு வகுக்கிறேன். 5ல 7 வராது. அப்ப 57ன்னு எடுத்துக்கணும். 57ல எத்தனை 7 இருக்கு? 8 7 56. பேலன்ஸ் 1. இப்போ இங்க பக்கத்துல 0 இருக்கு, இது நம்ம இது கூட இறக்கிக்கணும். ஓகேவா? இப்போ 10ல எத்தனை 7 இருக்குன்னா ஒரு 7. 7 பேலன்ஸ் 3. அப்போ இது ஈவு, இது மீதி. கரெக்ட்டுக்கா. ஓகேம்மா. கரெக்ட்க்கா. ஓகே
தப்பா இருந்தா எழுதி வச்சுக்கோங்க, ரைட்னா ரைட் போட்டுக்கோங்க. இப்ப ஹோம்ஒர்க் என்னன்னா, இந்த மாதிரி டிவிஷன் கணக்கு ஒரு 10 கணக்கு நீங்களாவே போடுங்க, சரியா? இன்னொரு ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன். என்ன கொடுத்தேன்? வாய்ப்பாடு 2 டேபிள்ல இருந்து 6 டேபிள் வரைக்கும், கீழே 16 வரைக்கும் படிச்சுட்டு எழுதிட்டு வரணும். ஹோம்ஒர்க் வந்து இதே மாதிரி வகுத்தல் கணக்கு 10 கணக்கு நீங்களாவே போடுங்கப்பா. 2ஆம் வாய்ப்பாடுல இருந்து 6ஆம் வாய்ப்பாடு வரைக்கும், கீழே 16 வரைக்கும் படிச்சுட்டு எழுதிட்டு வரணும். நாளைக்கு லீவு, கிளாஸ் கிடையாது, அதனாலதான் 2 ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன். அக்கா ஆமாம்மா. என்னம்மா? காலி ஆயிடுச்சுக்கா. ஓகேம்மா ஓகேம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க லெஃப்ட் ஆயிக்கோங்க. என்ன, நான் ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் தான் கேட்க போறேன், வேற எதுவும் கிடையாது. கிளாஸ் முடிஞ்சிருச்சு. கேக்குறேம்மா. ஆனா இந்த கொஸ்டினுக்கு சிலருக்கு ஆன்சர் தெரியுமே. அதாவது 10th படிச்சாங்களா, இப்ப அவங்க ஆன்சர் சொல்லிடுவாங்களே. நீங்க சொல்லக்கூடாது, ஓகேவா? யாரு வைத்தீஸ்வரன் இருந்தா சொல்லாதீங்க. அப்புறம் கோகிலவாணி, யஸ்வரி இருந்தா சொல்லாதீங்க. அவங்கலாம் இப்ப மார்னிங் பேட்ச்ல இருக்காங்களா, ஈவினிங் பேட்ச்ல இருக்காங்களா எனக்கு தெரியல. சரி, கணக்கு என்னன்னு சொல்றேன். ஒரு டைம் தான் கணக்கு சொல்லுவேன், திருப்பி திருப்பி நீங்க கேட்க கூடாது, சரியா? அதுதான் நமக்குள்ள உள்ள டீலிங். நான் ஒரு டைம் பொறுமையா சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. இடையில டவுட் கேட்க கூடாது. ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாங்களாம். அந்த ராஜா வந்து ஒரு நாள் ஒரு ஊருக்கு விசிட் போயிருந்தாரு. அதாவது ஊரெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சுத்தி பாக்குறதுக்கு போயிருந்தாரு. அப்ப அவருக்கு செம்மையா தண்ணி தாகம் அடிச்சுது. அவர்கிட்ட இருந்த பாட்டில்ல தண்ணி எல்லாம் காலி ஆயிடுச்சு. அதனால அந்த ஊர்ல ஒரு பெரிய மனுஷர் ஒருத்தர் இருந்தாரு. அவர்கிட்ட கேட்கவும் அவர் வந்து ஜூஸ் மாதிரி போட்டு கொடுத்தாரு. அப்ப இந்த ராஜாக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு, ஏன்னா ரொம்ப வெயிலா இருந்தது. அப்ப ரொம்ப அவர் வந்து சந்தோஷமாகி, உனக்கு நான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட 30 சரி 30 தங்க காசுகளை அந்த ராஜா, இருங்க ஒரே நிமிஷம், ஏன்னா நான் அப்புறம் உங்கள்கிட்ட மாத்தி சொல்லிட்டு நீங்களாம் உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு இருப்பீங்க. ஒரே நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம். உங்களுக்குலாம் ஸ்கிரீன் தெரியல? தெரியலக்கா. ஒரே நிமிஷம். 14, 24. ஓகே. அந்த ராஜா வந்து என்ன பண்ணாரு அப்படின்னா, 31 தங்க காசுகளை அந்த வயசானவர்கிட்ட அந்த ராஜா குடுக்குறாரு. எத்தனை காசு கொடுத்திருக்காரு? 31 காசு கொடுத்துட்டு அது கூடவே 5 பேக் குடுக்குறாரு. பேக்னா பை, மஞ்ச பை மாதிரி வச்சுக்கோங்களேன். மஞ்ச பை மாதிரி ஒரு 5 பைய கூடவே குடுக்குறாரு. இப்போ அந்த பெரியவர்கிட்ட இந்த ராஜா என்ன சொல்றாருன்னா, உனக்கு வந்து 31 நாள் டைம். இந்த 31 நாள்ல நான் என்னைக்கு வேணாலும் உங்க வீட்டுக்கு வருவேன். வீட்டுக்கு வரும்போது இந்த 5 பையில ஒரு பை எடுத்து என்கிட்ட கொடுக்கணும். அந்த பையில உள்ள காசும் நான் வர நாளும், அதாவது எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து 5ஆவது நாள் வராரு அப்படின்னா, அந்த பை எடுத்து கொடுக்கும் போது அந்த பையில காசை எண்ணி பார்த்தா 5 காசு கிடக்கணும். அவர் வர நாள் 5ஆவது நாளா கரெக்டா இருக்கும். அதாவது இப்ப திடீர்னு அவர் விசிட் பண்ணுவாரு, 31 நாள்ல என்னைக்கு வேணாலும் போவாரு. அவர் அந்த ஐயா கிட்ட அந்த ராஜா என்ன சொல்றாரு, இந்த 31 காசையும் இந்த 5 பையில நீ பிரிச்சு போட்டு வச்சிடு. எப்படி வேணாலும் பிரிச்சு போட்டுக்கலாம். ஒரே டயத்துல எல்லாத்துலயும் பிரிச்சு போட்டு வச்சிடணும். அது திருப்பி மாத்தவே கூடாது, அந்த காயினை மாத்தவே முடியாது. ஒரே டயத்துல எல்லாத்துலயும் கரெக்டா எவ்வளவு வேணுமோ பிரிச்சு போட்டுடணும். போட்டு 5 பேக்கையும் தனியா வச்சிடணும். வச்சுட்டு இந்த ராஜா வந்து என்னைக்கு வேணாலும் வருவாரு.
இப்போ வந்து 10வது நாள் வராரு அப்படின்னா அதுல உள்ள பேகு எத்தனை வேணாலும் அவர் எடுத்து கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும்போது அந்த பேக்ல உள்ள காசை அந்த ராஜா எண்ணி பார்த்தா அவர் 10வது நாள் வராருன்னா அந்த பேக்லயும் 10 காசு தான் இருக்கணும். ஓகேவா? அப்படி ஒரு ரூல்ஸ் கொடுத்துட்டு போறாரு. அப்படின்னா அந்த 31 காசையும் அந்த 5 பேக்ல அந்த ராஜா எத்தனையா பிரிச்சு போடணும். எத்தனையா பிரிச்சு போட்டா அந்த 31 நாள்ல அந்த ராஜா வர நாளும் எடுத்து பாக்குற அந்த பேக் கணக்கும் கரெக்டா ஆகும் அப்படின்றதுதான் கொஸ்டின். இப்ப யாருக்கு கொஸ்டின் புரிஞ்சுதுன்னு புரியலன்னு எனக்கு தெரியாது. இதுதான் கொஸ்டின். நீங்க இதை பத்தி யோசிங்க. அந்த 31 அந்த 5 பேக்ல எப்படி பிரிச்சு போட்டா 31 நாளுக்கும் கரெக்டா அது வந்து இருக்கும் அப்படின்றத நீங்க கண்டுபிடிங்க. ஓகேவா? சரிக்கா. சரி, கண்டுபிடிச்சு மண்டே வரும்போது எனக்கு சொன்னா போதும். அக்கா நாளைக்கு ஒரு நாள். ஓகேக்கா. கேளுங்கம்மா. அக்கா ஒரே ஒரு பேக் தான் தரணுமாக்கா? இல்ல, எத்தனை பேக் வேணாலும் தரலாம். ராஜா அந்த ஐயா வந்து எத்தனை பேக் வேணாலும் கொடுக்கலாம். அதான் உங்களுக்கான க்ளூ. ஒரே டயத்துல எத்தனை பேக் வேணாலும் கொடுக்கலாம். டேபிளும் ரைட் பண்ணுமா? கண்டுபிடிச்சிட்டு வாங்க போட்டு. அக்கா நான் வெளியே போயிட்டேன்க்கா, இப்பதான்க்கா வந்திருக்கேன். இப்பதான் வந்தீங்களா? ஆனா ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் தான்ப்பா சொன்னேன். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் மண்டே திருப்பி சொல்றேன். ஆன்சர் சொல்லும் போது திருப்பி கொஸ்டின் சொல்லுவேன். சரியா? இல்ல ஆன்சர் கண்டுபிடிக்க போறீங்களா? ஆமாக்கா. அதாவது 31 அப்படின்ற எண் வச்சு வைக்கணும். 31 காயின் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 31 கற்கள்னு வச்சுக்கோங்க, கோல்டு காயின் மாதிரி. அத 5 பேக்லயும் பிரிச்சு வைக்கணும். 31 நாள்ல ராஜா என்னைக்கு வேணாலும் அந்த பேகை கேட்பாரு. அந்த பேகை எடுத்து கொடுக்கும் போது அந்த பேக்ல உள்ள காயினும் அவர் போற நாள், அதாவது இப்ப 10வது நாள் போறாருன்னா அந்த பேக்ல உள்ள காயினும் 10 காயின் தான் இருக்கணும். 12வது நாள் போறாருன்னா அந்த ஐயா எத்தனை பை வேணாலும் எடுத்து கொடுக்கலாம். ஆனா அதுல உள்ள காயின் எண்ணி பார்த்தா 12 காயின் தான் இருக்கணும். இப்படி 31 நாள்ல என்னைக்கு வேணாலும் ராஜா போவாரு. அப்படின்னா 31 காயினை 5 பேக்ல எப்படி பிரிச்சு போட்டு வைக்கணும் அப்படின்றதுதான் கொஸ்டின். கண்டுபிடிச்சிட்டு வாங்க, பார்க்கலாம். திங்கக்கிழமை நாளைக்கு நிறைய ஒர்க் கொடுத்துருக்கேன், முடிச்சுட்டு வாங்க. திங்கக்கிழமை 3 மணிக்கு ஒரு ப்ரோக்ராம் சொல்லியிருக்கேன். என்ன படிக்கலாம், எப்படி படிக்கலாம் 12th 10th அப்புறம் அப்படின்னு. அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கிற நீங்க எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம மண்டே மீட் பண்ணுவோம். தேங்க்யூ. பாய் பாய். குட் நைட். பாய் பாய்.